திருமணத்திற்காக சொல்லலாம், என்னென்ன பொய்களை சொல்லவே கூடாது? ரெண்டு பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி அவங்க மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ற பொய்யை தான் சொல்றாங்க. பையனா இருந்தா சம்பளத்தை அதிகமா சொல்றது, வயசை குறைச்சி சொல்றதுன்றது ஆக்சுவலி ஒரு மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றாரு. பொண்ணா இருந்தா சம்பளத்தை குறைச்சி ஆப்போசிட்ல செய்யறாங்க. சம்பளத்தை குறைச்சி வயசையும் குறைச்சி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு, நான் பவ்யமான பொண்ணுன்னு பொண்ணு சொல்ல ட்ரை பண்றாங்க. சோ தட் தே வில் செல் இன் த மேரேஜ் மார்க்கெட். சோ இந்த மாதிரி அந்த மேரேஜ் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாபுக்கு அவங்க அப்ளிகேஷன் போடுற மாதிரி இந்த சிவில கொஞ்சம் கொஞ்சம் ஏத்தி இறக்குறதெல்லாம் சகஜமான விஷயங்கள் தான். அது அந்த மேரேஜுக்கு நன்மை உண்டாக்கும், அங்க குழந்தைங்களுக்கு நன்மை உண்டாக்கும்னா இந்த பொய்களை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டான வாழ்க்கையை பார்க்க முடியாது. சில கிரே ஏரியாஸ் இருக்கும். அந்த டிகிரி ஆஃப் கிரே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு, அந்த உறவுக்கு பலத்தை சேர்க்குது, அதனால அந்த உறவை ஏற்படுதுன்ற பட்சத்துல அதை நம்ம பெருசுப்படுத்த முடியாது. பட் சில சமயத்துல இவங்க சொல்ற பொய்கள் அந்த உறவை சிதைச்சிடலாம். பிற்காலத்துல அது தெரிய வரும்போது அந்த உறவு நீடிக்காம போயிடலாம். சோ இந்த மாதிரி அன்பிட் ஃபார் சர்வைவல் அந்த மாதிரி பொய்கள் சொல்லும் போது நிஜமாவே அந்த பொய்யை மீறியும் அந்த உறவு நீடிக்காம போயிடும். சோ பொய் தான் சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த மாட்டிக்காத பொய், மாட்டினாலும் மன்னிக்க கூடிய பொய், சமாளிக்க கூடிய பொய், சின்ன பொய், இது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய பொய்களை நம்ம எல்லாருமே மன்னிச்சிடுவோம். ஏன்னா எல்லாருக்குமே இது போதுமான அளவு நியாயம் இருக்கிற பொய்ன்னு தெரியும். அநியாயமான பொய்ன்னு சிலது இருக்கும்ல, ஹையர் டிகிரி ஆஃப் லைஸ் இருக்கும்போது அது டெஃபினட்டா அந்த உறவை சேதப்படுத்திடும். இந்த மாதிரியான ஒரு பொய் சொல்லி அது பின்னால் தெரிய வந்தால் மனைவிக்கோ கணவனுக்கோ என்ன மாதிரியான மனத்தாக்கங்களை இது ஏற்படுத்தும்? முதல்ல அவநம்பிக்கை ஏற்படும். பொய்யெல்லாம் சொல்வியா அப்படின்ற ஆட்டிடியூட் ஏற்படும். இவ்வளவு அல்பமா நீ இந்த விஷயத்துக்காக இவ்வளவு போய் பேசுவியா, அப்ப நான் உன்னை எந்த அளவுக்கு தான் மதிப்பேன், இப்ப மரியாதை குறைஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப என்னதான் வெளி தோற்றத்துக்காக மரியாதை மாதிரி நம்ம காமிச்சிட்டாலும் உள்ளுக்குள்ள நீ இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா அப்ப அந்த மரியாதையும் அந்த மதிப்பும் டெஃபினட்டா மனசு ரீதியிலாவது ஆழ்மன ரீதியிலாவது குறைஞ்சுதான் போயிருக்கும். அது வள்ளுவர் சொன்ன மாதிரி என்ன காரணத்துக்காக சொன்னது? திருமணம் நடக்கணும்ன்றதுக்காக சொன்னாங்களா, இல்ல இது சொல்லலைன்னா திருமணமே நடக்காதுன்றதுக்காக சொன்னாங்களா, இல்ல ஏமாத்துறதுக்காக சொன்னாங்களா, தனக்கு சாதகத்தை அதிகரித்து திங்க் பண்றதுக்கான மனோபாவத்துக்கு தான் போவாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லயன் டேட் சிரப் நீயா நானா ஸ்டேட். லயன் டேட் சிரப் நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு லயன் டேட் சிரப் நீயா நானா. 1000 பொய் சொல்லி திருமணம் செய்யலாம், ஏனென்றால் ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும் என்கிறது ஒரு தரப்பு. திருமணத்தில் பொய் கூடாது, அது என்றைக்கு இருந்தாலும் பாதித்து விடும் என்கிறது மறுதரப்பு. தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் அதிகமான மனிதர்களை சந்தித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்களா, இட் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். இஸ் இட் ரியலி ஈஸி டு ஹேண்டில் அந்த டிசப்பாயின்மெண்ட்? அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல, உங்களுக்கு மெச்சூரிட்டி இருந்தா அது will handle it அப்படிங்கறாங்க. சம்டைம்ஸ் தியரிட்டிக்கலா வாழ்க்கை நிஜமா பார்க்காம நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசும்போது சில விஷயங்கள் இதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணும். பட் ரியல் லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சின்ன சின்ன விஷயத்தினால பெரிய பெரிய அடி வாங்குவோம் நம்ம. அடி பட்ட பிறகுதான் தெரியும் இது இவ்வளவு பெரிய சீரியஸ்னஸ் இருந்திருக்கு, நம்ம முன்னாடி தெரியாம போயிடுச்சுன்னு நமக்கு தோணி இருக்கலாம். யங் பீப்புளுக்கு அது தெரியாதுதான். அவங்களோட அந்த அந்த இன்னசென்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். As elders maybe we have to tell them life அவ்வளோ ஈஸி கிடையாது, போய் சொல்லிட்டு மாட்டிக்காம தப்பிக்கிறதுன்றது என்னைக்காவது லட்சத்துல ஒரு சான்ஸ்ல வேணா இருக்கலாமே தவிர மாட்டும்போது அதனால ஏற்படுற வழி அதிகமா தான் இருக்கும். அப்புறம் அதனால நம்மளோட இன்டெகிரிட்டியை திரும்ப திரும்ப நிரூபிக்க வேணும்ல. ஒரு தடவை நான் போய் சொன்னேன் இருந்தாலும் ஆக்சுவலா நான் யோகியம் தானே நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் லெவல்ல திருமணம்ங்கிற ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல யாருக்கு பொய் சொல்வதற்கான தேவை அதிகமா ஏற்பட்டு நினைக்கிறீங்க? ஆண்களுக்கா பெண்களுக்கா? எப்பவுமே ஆண்களுக்கு தான் தேவை அதிகம். அப்படியா? பெண்களுக்கு தேவை குறைவா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா ஆண்கள் தான் தன்னை அட்வர்டைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஓகே. இப்ப பெண் வந்து நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்லவே இல்ல, குறைவா சம்பாதிப்பேன்னு சொல்லுவேன்னு பெண்கள் சொல்றாங்க. பட் ஆண்களுக்கு பாருங்க, எல்லாருமே அநேகமான ஆண்கள் சம்பளத்தை அதிகமா சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஆண் தான் ப்ரொவைட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். பெண் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் பெண் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அவங்களால போய் சொல்ல முடியாது. நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பெண்ணோட ப்ரூஃப் எங்க வருதுன்னா அவங்க குழந்தை பெத்துக்கிற தன்மையில தான் வருது. அதுல போய் சொல்ல முடியாது. ஆனா ஆண் வந்து நிறைய விஷயத்துல போய் சொல்லலாம், அதை யாரும் கண்டுபிடிச்சாலும் பெருசுப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம இருக்க சூழ்நிலையில ஆண் மேலதான் நிறைய பேர் டிபெண்டா இருக்காங்க. நிறைய வயசு ஆண் போய் சொன்னது தெரிஞ்சாலும் பப்ளிக்ல சொல்ல முடியாது. இவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக வைஃப் குவைட்டா இருந்துருவாங்க. சோ ரெண்டு சந்தர்ப்பத்திலயும் பாத்தீங்கன்னாலும் பெண்ணால போய் சொல்லி அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு எங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியாவோ அங்க போய் சொல்ல முடியாது. ஆணுக்கு அவசியம் அதிகமா இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய பொய்ய அவங்க மீண்டு வந்துடலாம், மாட்டிக்கிட்டாலும் வைஃப் மாட்டி விட மாட்டாங்க, பப்ளிக்ல சொல்ல மாட்டாங்க. ஓகே. சோ ஆண்கள் தான் அதிகமாக போய் சொல்லுகிறார்கள் இந்த மாதிரியான ஒரு இடத்துல. அதே மாதிரி அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனிதர்கள்ல மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிலையும் ஆண் ஜீவராசி தான் நிறைய அட்வர்டைஸ் பண்ணி போய் சொல்லும். இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்க வேண்டியது இல்ல.
பட் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்த ஒரு விஷயம் என்பது, எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாலும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பொய் சொல்லலாம், என்ன தப்பு, இது ஒரு இஷ்யூ இல்ல, அதாவது வேற வழி இல்லைங்க பொய் சொல்றோம் அப்படிங்கிறதை தாண்டி பொய் சொன்னா என்ன தப்பு, உண்மை குறித்த ஒரு பிரஜையே இல்லாமல் இன்றைய இளைய தலைமுறை வளர்றதா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு. லைக் பொய் சொல்றதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா 2 ஆதாயம் கிடைக்குதுன்னா அப்ப நான் இன்னும் 2 பொய் எக்ஸ்ட்ரா தான் சொல்றேன், இப்ப என்ன போயிடுச்சு அப்படின்னு ஆட்டிடியூட் நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. அவங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மள எல்லாருமே பாத்துக்கிட்டே இருக்காங்க, ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கிட்ட நேரடியா வந்து சொல்றாங்களோ சொல்லலையோ, பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒருத்தர்கிட்ட ஒரு பொய் சொன்னா 10 பேர்கிட்ட 10 பொய் சொன்னா 10 பேர்கிட்ட நம்மளோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி அந்த இன்ஃபர்மேஷன் பரவும். அவ்வளவுதான். அப்ப டோட்டலா சொசைட்டில நம்ம இன்டெகிரிட்டி மாறும் பொழுது அப்ப யாருமே நம்மள நம்ப போறது இல்லைன்னா அது பெரிய வீக்னஸ். ஓகே, அப்ப நமக்கு நாளைக்கு ஏதாவது ஆபத்துன்னா யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. If you lose your credibility, you lose everything. எவ்ரிதிங். ஓகே, சோ இது ஒரு நல்ல சைன் கிடையாது. அது நம்மளோட யங்ஸ்டர்ஸுக்கு கான்சிக்வன்சஸ் பத்தி தெரியல. இன்னைக்கு அட்வான்டேஜ் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அதோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுப்பாங்க. அன்னைக்கு நீ போய் சொன்னியே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் குடும்பமே பொய்க்கார குடும்பம் அப்படின்னு 20 வருஷம் கழிச்சு அடுத்த ஜெனரேஷன்ல சண்டை தொடரும். அந்த உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருமே நிறைய பேசுறாங்க. இன்னைக்கு உலகம் எவ்வளவோ மாறி போச்சு. நான் சொன்ன மாதிரி அவங்களை குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, எல்லாரும் இளைய தலைமுறை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு பெரிய பிரஜையெல்லாம் உண்மை சொல்லி வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்லாம் தோணல. அந்த அளவுக்கு இந்த கமர்ஷியலைஸ் வேர்ல்டுல நம்ம மாறி போயிருக்கோம். இதுக்கு சமுதாயம் கூட ஒரு காரணம், அல்லது நம்முடைய சூழ்நிலை கூட ஒரு காரணம். இது யாரும் பெருசா குற்றவாளித்தனமாக பார்க்க முடியாது. ஆனா இந்த கூட்டத்துக்குள்ளேயும் உண்மை சொல்லிதான் வாழணும், நான் அப்படித்தான் வாழறேன் என்னுடைய கஷ்டத்திலையும் சொன்ன இந்த பொண்ணுடைய பேச்சு ஒரு நல்ல முன்னுதாரணம் இந்த நம்ம எல்லாருக்குமே. சோ ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர். ஷாரன் பிளை ஸ்ட்ராங்கான கருத்து. வாழ்க்கை வாழ்றதுக்கு பொய்யான வாழ்க்கை வாழ்றதுக்கு கிடையாது, உண்மையான வாழ்க்கை. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உண்மையான ஒரு வாழ்க்கை ஆரம்பிங்களேன். ஏன் ஆரம்பிக்கும் போதே பொய் சொல்லி ஆரம்பிக்கிறீங்க? அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு வாங்க. திருச்சியிலேருந்து லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர்ச்சீவி பரிசு. ப்ளீஸ் வெல்கம். கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் தனக்கான வாழ்க்கையும் தன் குடும்பத்திற்கான வாழ்க்கையும் உண்மை என்ற தளத்தில் இருந்து அது போராட்டம் தான். அவங்க நினைச்சா 4 போய் சொல்லி இருந்திருக்கலாம். இவர்கள் 4 பேர் கண்ணுக்கு, என் கண்ணுக்கு, உங்க கண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமான மனிதராக தெரிந்தாலும் கூட இவர்களை போன்ற மனிதர்கள் தான் உலகத்தை இயக்குகிறார்கள். தாராளமா கூப்பிடுங்க. வர வாங்க சார், ப்ளீஸ் வெல்கம். உண்மை சொல்லுகிற ஒரு பெண்ணை நேசித்து திருமணம் செய்த ஒரு மனிதரை பாராட்டியா வந்த பிறகுதான் கொடுக்கணும்ட்டாங்க. நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல நீங்க அவருக்கு பரிசு கொடுங்க. இருந்தாங்க எங்கள் சார்பாக. ஓகே, ஆல் தி பெஸ்ட் விஷஸ் மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 1000 பொய் சொல்லி திருமணம், இது ஏதோ நேத்தோ முந்தானேத்தோ சொன்னாங்களான்னு தெரியல. 1000 வருஷத்துக்கு முன்னாலே கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா திருமணம் என்பது ரொம்ப நல்ல விஷயம். அதுல பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு 100% எல்லா மனிதனும் எதிர்பார்க்க கூடாதுங்கிற எண்ணத்தில் கூட இது சொல்லப்பட்டு இருக்கலாம். ஒரு சின்ன சின்ன குறைகளை எல்லாம் பெரிய விஷயமாக பொருட்படுத்தி திருமணம் என்கிற ஒரு மாபெரும் பந்தத்தை நீங்க கணக்கு போட்டுறாதீங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்முடைய பெரியவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல எப்போதுமே நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த 25ல இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குற கதை தான். அது நமக்கு ஃபேவரா எடுத்துக்கிறது தான் நமக்கு பழக்கமான ஒரு விஷயம். உங்களுக்கு சாதாரணமான பிராக்டிக்கல் விஷயம் என்று தெரிவது ஒரு பாண்டையே உடைக்கக்கூடிய விஷயமாக தெரிகிறது. சோ உங்களை போன்று இந்த ஒட்டுமொத்த உலகமும் இல்லை. ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காக, அது திருமணம் மட்டுமில்லை, எந்த விஷயமா இருந்தாலும், இப்ப நீங்க அந்த வள்ளுவருடைய குரலை ஒத்துக்கலாம். எந்த நல்ல விஷயத்திற்காகவும் நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள் சரியானதா இருக்கலாம். ஆனா இப்போதைய அவசர சூழல்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக மட்டும் நீங்க ஒரு பொய்யை சொல்லணும், எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணினுங்கிறதுக்காண்டி என்னமாவது பொய்யை சொல்லி பண்ணிடுவோம்னு பண்ணினா, யூ கேன் கிரியேட் மேரேஜ், யூ கேன் கிரியேட் வெட்டிங்ஸ், நாட் மேரேஜஸ். இதுக்கு வித்தியாசம் இருக்கு. கல்யாணத்தை நடத்திடலாம், ஆனா அவங்க குடும்ப வாழ்க்கையில அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 1000 பொய் சொல்லி திருமணம் செய்யுங்கள், அது யாருக்கும் பாதிப்பு வராத வரை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லைன் டேட் சிரா.